Good morning, welcome all, very good morning. Okay, good morning. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம், good morning. Okay, very good morning. So இன்னைக்கு வந்து நம்ம ஈவென்ட்ஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து கண்டினியூ பண்ணணும். போர்டு கிளியரா தெரியுதுங்களா? வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? போர்டு கிளியரா தெரியுதுங்களா? சாட் பாக்ஸ்ல யாராவது சொல்லுங்க. குட் மார்னிங், குட் விஷஸ். காலையில் எழுந்திரிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் எழுந்திரிச்சதும் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க ஹாப்பியாக இருக்கும். எழுந்திரிக்கும் போதே கோவப்பட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டுலாம் இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லவங்க, நம்மளை நல்லபடியாக நினைக்கிறாங்க, நம்மளும் அவங்கள நல்லபடியாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கணும். இப்போ நான் இருக்கிறேன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்கன்னு நான் நம்பணும், நினைக்கணும். அப்படி நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட பேசினாதான் உண்மையாலுமே அது நடக்கும். ஓகே, குட் மார்னிங். இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஈவென்ட்ஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப்டர் அட்டைன்மெண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி. நமக்கு தெரியும் என்ன சொன்னோம், ஒரு 3 மெயின் ஸ்டேஜஸ் சொன்னோம். ஜுவனைல் ஸ்டேஜ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அண்ட் செனசன்ஸ் அப்படின்னு. இப்போ ஜுவனைல் ஃபேஸ் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. மெச்சூரிட்டி வந்தாதான் அது பிளான்ஸா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். After attainment of maturity, all sexually reproducing organisms exhibit events and process that have remarkable and fundamental similarity. Fundamental similarity அப்படின்னா என்ன அர்த்தம்னா, sexually reproducing organism plants-ஆ இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், ஸ்டெப்ஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல சிமிலர் தான். ஸ்டெப்ஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட பிசியலாஜிக்கல் அந்த ஃபங்க்ஷனிங்லாம் சிமிலர் தான் அப்படி சொல்றாங்க. Even though the structures associated with sexual reproduction are indeed very different. ஏன் அப்படின்னா அனிமல்ஸுக்கு பிளான்ட்ஸுக்கெல்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செக்ஷுவல் அந்த ஆர்கன்ஸ் இருக்கும், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கும். பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிளார்ஸ், ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம் இப்படி இருக்கும். அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்டிஸ், ஓவரிஸ் இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிற அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்டா இருந்தா கூட, வெரி டிஃப்ரெண்டா இருந்தா கூட, ஈவென்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சிமிலர் தான். The events of sexual reproduction, though elaborate and complex, sexual reproduction நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், ஈவென்ட்ஸ், என்னென்ன ஸ்டேஜஸ் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று, காம்ப்ளெக்ஸான ஒன்று, சிக்கலான ஒன்று, ரொம்ப பெரிய ப்ராசஸ். பட் தே ஃபாலோ எ ரெகுலர் சீக்வன்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்றாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஃபார்மேஷனும் ஆகணும். ஃபார்மேஷன் ஆனாதானே மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகும். ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன், இவங்க ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி கேமெட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் நடந்தா தானே ஃபியூஷனே நடக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோ. And the formation of zygote. Formation of zygote வந்து மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி வர்றது தான் ஃபார்மேஷன் ஆஃப் zygote. zygoteல இருந்து செல் டிவிஷன் நடந்து எம்பிரியோ டெவலப் ஆகிறது எம்பிரியோஜெனிசிஸ். எந்த இடத்துல ஜெனிசிஸ்னாலும் ஃபார்மேஷன் தான், ஃபார்மேஷன் ஆஃப் எம்பிரியோ. எப்பவுமே எம்பிரியோ ஜைகோட் டிவைட் ஆகி தான் வரும். ஸோ 3 ஸ்டெப் தெளிவாக கொடுத்துட்டான். மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகுது, ஃபியூஸ் ஆனா உங்களுக்கு ஜைகோட் கிடைக்கும். ஜைகோட்ல செல் டிவிஷன் நடந்துச்சுன்னா உங்களுக்கு எம்பிரியோ ஃபார்ம் ஆகும், எம்பிரியோஜெனிசிஸ். ஸோ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் அண்ட் எம்பிரியோஜெனிசிஸ். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா கொடுத்துருக்காங்க. ஃபார் கன்வீனியன்ஸ், நம்மளோட வசதிக்கு கன்வீனியன்ஸ்னா, ஃபார் கன்வீனியன்ஸ் these sequential events may be grouped into 3 distinct stages, namely pre-fertilization, fertilization, post-fertilization events. ப்ரீனா ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி, ஃபர்டிலைசேஷன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்குது, போஸ்ட் ஃபர்டிலைசேஷன்னா ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம். ஒன்றும் இல்லை, ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் நடந்தாதான் ஜைகோட் ஃபார்ம் ஆகும், ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், அவ்வளவுதான். சரி, ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட்ஸ் வந்து 2 இருக்கு. These include all the events of sexual reproduction prior to the fusion of gametes. So gamete fusionக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் ப்ரீ ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் ஃபர்டிலைசேஷன். கேமெட்ஸ் ஃபியூஷன் நடக்குது இல்லை, அதுதான் ஃபர்டிலைசேஷன்.
Pre-fertilization fusion க்கு முன்னாடி, pre-na முன்னாடி. Okay. ரெண்டு ஸ்டெப் தான். Two main pre-fertilization events are ஒன்னு gametogenesis, genesisனா formation உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், and gamete transfer, male gamete female gamete நோக்கி transfer ஆகி போகணும். Formation of gametes and gamete transfer, gametogenesis and gamete transfer, இந்த ரெண்டு தான் pre-fertilization units, fertilizationக்கு முன்னாடி நடக்கக்கூடிய events. Next, இதுல first gametogenesis பார்க்கிறோம். As you are already aware, gametogenesis refers to process of formation of two types of gametes. Sexual reproduction nale involvement of male parent and female parent. Male parent produce பண்ற gamete யாரா இருப்பா? Male gamete இருப்பா. Female parent produce பண்றது female gamete இருக்கும். அது plants இருந்தாலும் சரி, animals இருந்தாலும் சரி. Okay, two types of gametes, male and female gametes. Gametes are haploid cells. Very important NEET question. எப்பவுமே gametes haploid தான். Ever never forget. ஞாபகம் வச்சுக்கணும். Gametesனா haploid. Haploid எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? சிங்கிள் n. இப்ப நமக்கு 46 குரோமோசோம் இருக்கு. ஸ்பெர்ம் எடுத்து பார்த்தோம்னா ஸ்பெர்ம் தான் நமக்கு மேல் கேமெட். அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவான்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்ம் தான் ஸ்பெர்ம். ஆக்சுவலி ஸ்பெர்மட்டோசோவா, ஏன்னா அது மூவ் பண்ணி போறதுனால, அதுக்கு ஃபிளாஜெல்லா இருக்கிறதுனால. ஓகே, டெய்ல் இருக்கு இல்லையா, அதனால ஃபிளாஜெல்லா சொல்லக்கூடாது, டெய்ல் இருக்கு. அந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் எண்ணிக்கையை எடுத்து பாத்தீங்கன்னா 23 தான் இருக்கும். அதுதான் ஹாப்ளாய்டு. என்னோட பாடி செல்ல இருந்து உங்க பாடி செல்ல இருந்து குரோமோசோம் எடுத்து பாத்தீங்கன்னா 46 இருக்கும். 23 பிளஸ் 23 தானே 46. அப்ப n பிளஸ் n 2n. நம்ம பாடி செல்ஸ்ல 2n, கேமெட்ஸ்ல சிங்கிள் n இருக்கும். சோ கேமெட்ஸ் எப்பவுமே ஹாப்ளாய்டு. அதே மாதிரி தான் ஃபீமேல்னா ஓவம்க்கு n 23 குரோமோசோம் தான் ஃபீமேல்ல இருக்கும். So that number of chromosomes in gametes வந்து ஹாப்ளாய்டா இருக்கும். பட் ஜைகோட்ங்கிறது என்ன? மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆயிடுச்சு. மேல் கேமெட்ல ஸ்பெர்மட்டோசோவால 23, ஓவம்ல 23, ரெண்டு ஃபியூஸ் ஆனா 46. அப்ப ஜைகோட் வந்து 2n டிப்ளாய்டு. அப்ப கேமெட்ஸ் ஆர் ஹாப்ளாய்ட் செல்ஸ். டோன்ட் ஃபர்கெட், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. என்ன க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஓகே, நல்ல வேலை ஓப்பன் ஆயிடுச்சு. இது டக்குன்னு ஓப்பன் ஆகாது. ஓகே, கேமெட்டோஜெனிசிஸ் முடிச்சாச்சு. இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. ஏல என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோகேமெட்ஸ் ஆஃப் கிளாடோஃபோரா. இந்த இடத்துல விஷயமே இதுதான். அவன் வந்து நீங்க கஷ்டப்பட்டு இந்த விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம் போடுறான். ஐயோ, இது சொன்னா குழந்தைங்க எங்களை நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்பீங்க. என்னதான் பண்றது? அந்த அண்டாகா கசம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவான். அதுல ஒரு பிக்சர் காமிச்சிருவாங்க. அந்த பிக்சர்ல வந்து ஷூஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நம்ம எதை கவனிக்கலையோ அதை பத்தி தான் கொஸ்டின் கேட்பான். எத்தனை வாத்து பொம்மை இருந்துச்சு, எத்தனை பேர் ஷூ போட்டிருந்தாங்க, எத்தனை ஷூ லேஸ் வச்சு போட்டிருந்தாங்க எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு போயிருவீங்க. நீங்க பார்க்காம போனதுல இருந்து தான் கொஸ்டினே வரும். எதை பார்க்காம போயிருப்போம்? இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஐசோகேமெட்ஸ்னா ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர், பிசியலாஜிக்கலி சிமிலர். பிசியலாஜிக்கலி என்ன? ஃபிளாஜெல்லா இருக்கு, ரெண்டுமே மூவ் பண்ணும். ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஷேப் வந்து ரெண்டும் சேமா இருக்கு. மார்பலாஜிக்கலி அண்ட் பிசியலாஜிக்கலி சிமிலரா இருந்தா அது ஐசோகேமெட்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. இதைதான் நம்ம கண்டுக்காம போயிருவோம். இதுதான் கொஸ்டின்ல கேட்பான். இதைதான் கொஸ்டின்ல பிடிச்சி கேட்பான். கிளாடோஃபோரா. இப்பதான் கண்டுகிட்டமே, கொஸ்டின் கேட்டா ஆன்சர் கரெக்டா பண்ணிடலாம். Isogametes of Cladophora. Cladophora is an alga. Cladophora is an alga. Okay, algae ஓட சிங்குலர் தான் alga. Okay, heterogametes என்ன? இங்க பாருங்க, இங்க ஒண்ணு குட்டியா ஒரு gametes இருக்கு, இங்க பாருங்க பெருசா ஒண்ணு இருக்கு. இதுதான் heterogametesனா, heteroனா different types of gametes. Heterogametes of fucus. So fucus alga தான், அதுவும் ஒரு algae தான், பாசி ஆல்கே தான். ஹெட்ரோகேமெட்ஸ் அகைன் இங்க பாருங்க, இது பெருசா இருக்கு, இது நீளமா இருக்கு. ஹெட்ரோகேமெட்ஸ் ஆஃப் ஹோமோ சாப்பியன்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ். சோ ஹெட்ரோகேமெட்ஸ்க்கு இங்க எக்ஸாம்பிள் வந்து ஆல்கால ஃபியூக்கஸ் கொடுத்திருக்காங்க, ஹியூமன் பீயிங்ஸும் கொடுத்திருக்காங்க. ஹோமோகேமெட்ஸ்னா ஐசோகேமெட்ஸ், நாட் ஹோமோ. ஐசோகேமெட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளாடோஃபோரா கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ல இருந்து கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சாரி நெக்ஸ்ட் பேஜ் போலாம். In some algae, the two gametes are similar in appearance. That is not possible to categorize. Possible to categorize them into
மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஸோ இதுல வந்து யாரு மேல் யாரு ஃபீமேல்னு உங்களால கேட்டகரைஸ் பண்ண முடியாது. தே ஆர் ஹென்ஸ் கால்ட் ஹோமோகேமிட்ஸ். ஹோமோகேமிட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஐசோகேமிட்ஸ். ஐசோனாலும் சிமிலர் தான், ஹோமோனாலும் சிமிலர் தான். Figure 1.5a கொடுத்திருக்காங்க cladophora. Example cladophora கொடுத்திருந்தாங்க நமக்கு. However, in a majority of sexually reproducing organisms, the gametes produced are of two morphologically distinct types. Morphologically different. இந்த distinct na different, distinct தான் hetero. Hetero na different னு அர்த்தம், மறந்துடாதீங்க. In such organisms, the male gamete is called antherozoid. Anther அப்படின்னா மேல், தமிழ்ல வந்து ஆண் அப்படின்னு சொல்றோம்ல, மேல் ஆண். anthero அது ஷார்ட் ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. antherozoid மேல் or sperm, and the female gamete is called egg or ovum. பட் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா தெரியும், மேல் ஃபீமேல். இப்போ பெருசா இருந்தா ஃபீமேலு, குட்டியா இருந்தா மேல்னு அவங்க வைக்கல. மூவ் பண்ணி போனா மேலு, மூவ் பண்ணாம இருந்தா ஃபீமேல் கேமெட்னு வைக்கல. நம்ம ஆர்கானிசமே நமக்கு தெரியுமே டிஃப்ரெண்டா, யாரு மேல் யாரு ஃபீமேல்னு. மேல் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ற கேமெட் மேல் கேமெட், அது ஸ்பெர்ம், குட்டியா ஸ்விம் பண்ணி போற மாதிரி இருக்கு. ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ற கேமெட் ஓவம், அது மூவ் பண்ணாம இருக்கு. ஸோ ஃபீமேல் கேமெட்னாலே இப்படிதான், மேல் கேமெட்னாலே இப்படிதான் சொல்றதுக்கு முன்னாடியே ஆர்கானிசம் இட் செல்ஃப் நம்ம அனிமல்ஸ்ல எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். மேல் ஃபீமேல்ல டிஃப்ரெண்ட் நமக்கு தெளிவா தெரியும். ஓகே. Sexuality in organism. Sexual reproduction in organism generally involves the fusion of gametes from two different individuals. So gametes வந்து ரெண்டு different individualsல இருந்து ஃபார்ம் ஆகி அது fusion ஆகணும். But this is not always true. எப்பவுமே ரெண்டு different organism இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பிளான்ட்ஸ்ல வந்து சேம் பிளான்ட்லயே பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கும். ஒரே ஃப்ளவர்லயே ஆண்ட்ரீஷியமும் இருக்கும், கைனீஷியமும் இருக்கும். ஆந்தரும் இருக்கும், அந்த எம்பிரியோ சாக்கோட இருக்கக்கூடிய ஓவரி, ஓவம் அதுவும் இருக்கும். ஓவியூல் அதுவும் இருக்கும். ஸோ அதனால நம்ம எப்பவுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. From your recollection of examples studied in class 11th, can you identify cases where self-fertilization is observed? Of course, citing such example in plant is easy. Plants la easy da, animals la tough illaya. Plants may have both male and female reproductive structure in the same plant, bisexual சொல்லிடுவோம், or on different plants, unisexual சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ரெண்டு ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ரெண்டுமே ஒரே பிளான்ட்ல இருந்தா பைசெக்சுவல். ஒரு பிளான்ட்ல ஆண்ட்ரீஷியம் மட்டும்தான் இருக்கு, அந்த பிளான்டே மேல் பிளான்ட். பாம் ட்ரீ, பப்பாயா, இதுல எல்லாம் மேல் ட்ரீ ஃபீமேல் ட்ரீ தனித்தனியா இருக்கும். எங்க வீட்டுல ஒரு பப்பாளி மரம் வளர்ந்துச்சு. எங்க அப்பா வந்து சொன்னாரு, அதை வெட்டிடு அப்படின்ட்டாரு. ஏன்? அது ஆண் மரம், ஃப்ரூட்ஸ் வராது. பெண் மரத்துலதான் ஃப்ரூட்ஸ் வரும். ஸோ பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண் மரத்துக்கு வரவேற்பு கிடையாது. ஏன்னா நமக்கு எக்கனாமிக்கலி லாஸ். நீங்க தண்ணி ஊத்துவீங்க, நல்லா வளர்ப்பீங்க, பார்த்துப்பீங்க, அது நல்லா வளரும், ஆனா காய் வராதுன்னா அப்புறம் எதுக்கு அது நமக்கு? பப்பாளி வந்தா தானே நமக்கு வேணும், அதுதானே நம்ம சாப்பிடுவோம் எனர்ஜெட்டிக்கா, நம்ம ஹெல்த்தி. பப்பாயா வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட். ஓகே சரி. டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ்ல வந்தா யூனிசெக்சுவல். டிஃப்ரெண்ட் அதான் பப்பாயா, அந்த பாம் ட்ரீ, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ்ல வரும். In several fungi and plants, terms such as homothallic, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தாலிக் அப்படின்னா ஆல்கேல தான் தாலிக்ங்கிற டேர்ம் வரும். தாலிக்ங்கிறது எதுல இருந்து சார் வந்துச்சு? தாலஸ்ல இருந்து வந்துச்சு. தாலஸ்னா என்னங்க? ரொம்ப சிம்பிள். பிளான்டோட பாடி இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட். நாட் டிஃபரன்ஷியேட் ஆகல. என்னவா டிஃபரன்ஷியேட் ஆகல? ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளவரு, ஃப்ரூட்டு, இதெல்லாம் எதுவுமே இருக்காது அதுல. இந்த தொட்டி பக்கத்துல போவீங்க, கீழே பச்சை பச்சையா வளர்ந்துருக்கும், காலை வச்சா வழுக்கி விடும். பாசா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, பாசி அப்படின்பாங்க. அதுதான் ஆல்கே. ஆல்கேக்கு வந்து ரூட்டும் இருக்காது, ஸ்டெம்மும் இருக்காது, லீஃபும் இருக்காது, ஃப்ளவரும் இருக்காது. அது ஒரு பாடி மாதிரி இருக்காது, அல்வா மாதிரி இருக்கும். கிரீன் கலர்ல செஞ்சு வச்ச வளன்னு, காலை வச்சா வழுக்கி விடும். அதுதான் வந்து நம்ம தாலிக் அப்படி சொல்றோம். அண்ட் மொனேஷியஸ். ஹோமோதாலிக்னா ஒரே தாலஸ்லயே உங்களுக்கு என்ன வந்துருது?
மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துருது. மொனேஷியஸ்னாலும் ஒரே ஆர்கானிசத்திலேயே மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருந்தா மொனேஷியஸ். ஆர் யூஸ்டு டு டினோட் த பைசெக்சுவல் கண்டிஷன். ஹோமோதாலிக்கும் மொனேஷியஸும் பைசெக்சுவல். அண்ட் ஹெட்டிரோதாலிக் அப்படிங்கிறது டயேஷியஸ் அண்ட் ஆர் terms used to describe unisexual condition. டயேஷியஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டு. டயேஷியஸ்னா ரெண்டு. இந்த இடத்துல பைசெக்சுவல்னா சேம் பிளான்ட்ல உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் டயேஷியஸ்னா யூனிசெக்சுவல்னு சொல்றான். ஒரு ஆர்கானிசத்துல மேல் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு ஆர்கானிசத்துல ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும். பைசெக்சுவலுக்கும் டயேஷியஸ்க்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். பைசெக்சுவல்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் பிளான்ட்ல மேல் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னா பைசெக்சுவல் விட்டாச்சு. டயேஷியஸ்னா மொனேஷியஸ்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொனேஷியஸ்னா பைசெக்சுவல், சேம் பிளான்ட்ல சேம் ஃப்ளவர்ல ஆந்தர் அண்ட் அந்த ஸ்டேமன் அண்ட் கைனீஷியம் எல்லாம் இருக்காங்க. டயேஷியஸ்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ரெண்டும் ஒரே வீட்லயா இருக்கும்? இல்ல, அது தனி வீட்டுல இருக்கும், இது தனி வீட்டுல இருக்கும். அதான் டயேஷியஸ். டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு, டயேசியஸ். வேற வேற வீட்டுல இருக்காங்க. எங்க பாட்னி சார் நான் 12th படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே, ஸோ டயேஷியஸ்னா யூனிசெக்சுவல் கண்டிஷன், மறந்துடக்கூடாது. இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் the unisexual male flower is staminate, that is bearing stamens, while the female is pistillate or bearing pistils. So male flower, எந்த ஃப்ளவர்ல ஸ்டேமன் மட்டும் இருக்கு, கைனீஷியம் இல்ல, அத ஸ்டாமினேட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. மேல் ஃப்ளவர் அவ்வளவுதான். மேல் ஃப்ளவருக்கு பேரு ஸ்டாமினேட், ஃபீமேல் ஃப்ளவருக்கு பேரு பிஸ்டிலேட். ஃப்ளவரையே சொல்றாங்க. ஸ்டேமன் அப்படின்னா மேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சரு, ஸ்டாமினேட்னா மேல் ஃப்ளவர், பிஸ்டில் அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சரு, பிஸ்டிலேட்னா ஃபீமேல் ஃப்ளவர். ஃப்ளவர் ஏட்னு முடிஞ்சா ஃப்ளவரை சொல்றோம், மறந்துடாதீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். In some flowering plants, both male and female flowers may be present on the same individuals, monoecious, or on separate individuals, dioecious. Some examples of monoecious plants are cucurbits and coconuts. Monoecious na same plant la female and male flowers இருக்கும். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. See, there is a difference. ஒரு ஃப்ளவர் இருக்கு, ஓகேங்களா? நான் கொஞ்சம் சிம்பிளா வரைகிறேன். ஃப்ளவர் இருக்கு, ஆந்தர் கைனீஷியம் ஒரே ஃப்ளவர்ல இருக்கு. there is a difference. இப்ப நான் வரையறதுல ஒரு பிளான்ட் இருக்கு, ஒரு ஃப்ளவர்ல கைனீஷியம் மட்டும் இருக்கு, இன்னொரு ஃப்ளவர்ல ஆண்ட்ரீஷியம் மட்டும் இருக்கு. ஆனா ரெண்டும் சேம் பிளான்ட்ல இருக்கு. புரியுதுங்களா? சேம் பிளான்ட், மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் சேம் பிளான்ட்ல இருக்கு, மொனேஷியஸ். சேம் ஃப்ளவர்ல மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருந்தா பைசெக்சுவல். புரியுதுங்களாங்க? ஒரே ஃப்ளவர்ல ஒரு பிளான்ட், ஒரு ஃப்ளவர், ஃப்ளவர்ல ஆண்ட்ரீஷியம் இருக்கு, கைனீஷியம் இருக்கு, ஸ்டேமனும் இருக்கு, பிஸ்டிலும் இருக்கு, பைசெக்சுவல் ஃப்ளவர். ஒரே பிளான்ட், அந்த பிளான்ட்ல ஒரு சைடுல ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கு, அப்புறம் மேல் ஃப்ளவர் இருக்கு. ஆனா இது பைசெக்சுவல் ஃப்ளவர் கிடையாது, யூனிசெக்சுவல் ஃப்ளவர். பட் த பிளான்ட் இஸ் said to be monoecious. சேம் பிளான்ட்ல மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் ரெண்டு ஃப்ளவரும் இருக்கு, monoecious. You should know that minute thin difference. புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இவங்கள இருந்து போலன் கிரைன் போய் இதுல இருந்து ரீப்ரொடக்ஷன் நடந்தா there will be no difference, சேம் டிஎன்ஏ கண்டென்ட்டோட தான் அடுத்த ஜெனரேஷன் வரும். இப்ப இங்க இருந்து இங்க போய் போலன் கிரைன் விழுந்து பாலினேஷன் நடந்தாலும் சேம் தான், இதே மாதிரி பிளான்ட் தான் வரும். ஏன்னா ஒரே பிளான்ட்டோட டிஎன்ஏ தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இங்க இருந்து மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டோட போய் ஃபியூஸ் ஆனிச்சுன்னா சேம் பிளான்ட் தான். பட் த ஃப்ளவர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர். ஓகே, இது ஜெய்டினோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிசியலாஜிக்கலி கிராஸ் பாலினேஷன், ஃபங்க்ஷனலி, ஏன்னா இது பாத்தீங்கன்னா வேற வேற ஃப்ளவர், சாரி பிசியலாஜி ஃபங்க்ஷனலி
இது வந்து என்னது என்ன செல்ஃப் பாலினேஷன். ஏன்னா சேம் பிளான்ட், ஜெனட்டிக்கலி சேம் பிளான்ட், சேம் பிளான்ட் ஜெனட்டிக்கலி அண்ட் பிசியோலாஜிக்கலி செல்ஃப் பாலினேஷன். பட் ஈக்கோலாஜிக்கலி கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. ஜெய்டினோகேமி. சேம் பிளான்ட்ல ஃபீமேல் ஃபிளவர் மேல் ஃபிளவர் தனித்தனியா இருக்கு. பட் சேம் பிளான்ட்ல பாலினேஷன் நடக்குது. செல்ஃப் பாலினேஷன் தான். பட் பார்க்கறதுக்கு மட்டும் எப்படி தெரியும்? கிராஸ் பாலினேஷன் மாதிரி தெரியும். பட் ஜெனட்டிக்கலி இது செல்ஃப் பாலினேஷன் தான். ஓகே, அது இருந்துட்டு போகுது, அது படிப்போம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல. ஓகே, குக்கர் பிட்ஸ், கோகனட்ஸ், இது ரெண்டும் மொனேஷியஸ்க்கு எக்ஸாம்பிள். சேம் பிளான்ட்ல ஃபீமேல் ஃபிளவர்ஸும் இருக்கும் மேல் ஃபிளவர்ஸும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப் டயேஷியஸ் பிளான்ட்ஸ் ஆர் பப்பாயா அண்ட் டேட் பாம். இது ரெண்டும் நம்ம சொன்னோம் இல்லையா, பாம் ட்ரீ அண்ட் பப்பாயா. போன வருஷம் நடத்தின ஞாபகம் அப்படியே இருக்கு, அதனாலதான் பப்பாயா பாம் ட்ரீ ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். பிபி ஞாபகம் வச்சுங்க, பாப்பா அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பப்பாயா, பாம் ட்ரீ, இந்த ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா டயேஷியஸ் கண்டிஷன். மேல் ட்ரீ தனியா இருக்கும், ஃபீமேல் ட்ரீ தனியா இருக்கும். ஓகே, நேம் த டைப் ஆஃப் கேமெட்ஸ் டயேஷியஸ் பிளான்ட். சாரி, நேம் த டைப் ஆஃப் கேமெட்ஸ் that are formed in staminate and pistillate flowers. Staminate flower la male gamete, pistillate flower la female gamete. அவ்வளவுதான், நேம் வச்சாச்சு. அடுத்து கண்டினியூ பண்ணலாம். சோ இதுக்கு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு. ஸ்டாமினேட்னா மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும், பிஸ்டிலேட்னா ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். பட் வாட் அபவுட் அனிமல்ஸ்? இப்ப பிளான்ட்ட பார்த்தோம். அனிமல்ஸ் என்ன? அனிமல்ஸ் they are individuals of all species, either male or female, unisexual அப்படி கொடுத்திருக்காங்க. or are there species which possess both reproductive organs, bisexual. இப்ப அனிமல்ஸ்ல எல்லா அனிமல்ஸுமே யூனிசெக்சுவலா தான் இருக்குதா? அது மேல் தனியா ஃபீமேல் தனியா தான் இருக்காங்களா? இல்ல ஒரே அனிமல்லையே மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குதா, பைசெக்சுவலா இருக்காங்களா அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டுட்டு you probably can make a list of several unisexual animal species. Unisexual சொல்லலாம். Earthworm, sponge, tapeworm and leech are the typical examples of bisexual animals that possess both male and female reproductive organs and are called hermaphrodite. Cockroach is an example of unisexual species. இதுல வேணும்னே காக்ரோச் கொடுத்துட்டா. யூனிசெக்சுவல் ஸ்பீசிஸ் நீங்க எவ்வளவு லிஸ்ட் வேணா கொடுக்கலாம், பட் ஞாபகம் நீங்க வச்சுக்க வேண்டியது காக்ரோச் யூனிசெக்சுவல் விட்டுருங்க. பைசெக்சுவல் அனிமல்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அனிமல்ஸ்ல ஹெர்மாஃப்ராடைட்னு சொல்லுவோம். ஒரே அனிமல்லையே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட இருக்கிறது ரொம்ப ரேரா இருக்கிறது தான் கொஸ்டின்ல கேட்பான். அப்ப 4 பேர் இவன் கொடுத்துருக்கான். ஒன்னு எர்த்வார்ம் ஹெர்மாஃப்ராடைட், ரெண்டாவது ஸ்பாஞ்ச் ஹெர்மாஃப்ராடைட், மூணாவது டேப்வார்ம் ஹெர்மாஃப்ராடைட் அண்ட் நாலாவது லீச் ஹெர்மாஃப்ராடைட். எர்த்வார்ம், ஸ்பாஞ்ச், டேப்வார்ம் and leech, இந்த நாலும் bisexual animals, hermaphrodite. exceptional rare case, question நீட்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். next, cell division during gamete formation. this is very important. cell division during gamete formation நம்ம mostly 2022 2023 edition, recent edition வச்சு தான் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் எல்லா சாப்டருமே. ஓகே, cell division and cell division during gamete formation, இது very important. NEET based questions இந்த பார்ட்ல நிறைய இருக்கும். gametes in all heterogametic species. ஹெட்டிரோனா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட், மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட். அண்ட் அது ஷேப்ல வந்து பெருசா ஒன்று இருக்கும், இன்னொன்று குட்டியா இருக்கும், அந்த மாதிரி. are of 2 types, namely male and female. Gametes are haploid, though the parent plant body from which they arise may be either haploid or diploid. இவங்க என்ன சொல்றாங்க? எப்பவுமே கேமெட் ஆல்வேஸ் ஹாப்ளாய்ட் தான். கேமெட்ஸ்னா ஹாப்ளாய்ட் தான். அது எங்க இருந்து ஃபார்ம் ஆக போகுது? பேரண்ட் பிளான்ட்ல இருந்து ஃபார்ம் ஆக போகுது. அந்த பேரண்ட் வந்து டிப்ளாய்டா இருந்துட்டு போறான், ஹாப்ளாய்டா இருந்துட்டு போறான். என்ன சார் சொல்றீங்க? இப்ப நம்ம டிப்ளாய்டு, ஸ்பெர்மட்டோசோவாவும் ஓவமும் கேமெட்ஸ் வந்து ஹாப்ளாய்டு, அப்படித்தானே எல்லாத்துலயும் இருக்கும்னு நினைச்சோம். கிடையாது. ஆல்கேவோட மோஸ்ட் ஆஃப் த ஆல்கேவோட பிளான்ட் பாடி ஹாப்ளாய்டு. அதுல இருந்து ஃபார்ம் ஆகிற கேமெட் ஹாப்ளாய்டு. ஸோ ஹாப்ளாய்டு டு ஹாப்ளாய்டு மைட்டாசிஸ் நடக்கும். டிப்ளாய்டு டு ஹாப்ளாய்டு, டிப்ளாய்டுனா 2n, ஹாப்ளாய்டுனா n. டிப்ளாய்டுல இருந்து ஹாப்ளாய்டு வரணும்னா மியோசிஸ் நடக்கும். ஹாப்ளாய்டுல இருந்து ஹாப்ளாய்டு வரணும்னா
mitosis mitosis is equational division, meiosis is reductional division. அதனால தான் 2n n ஆ மாறுது. இங்க n n ஆவே இருக்கு, மறந்துட கூடாது. ஓகே. A haploid parent produces gametes by mitotic division. Does this means that meiosis never occur in organisms that are haploid? Haploid இருக்கக்கூடிய ஆர்கானிசம், ஆல்கே வந்து haploid organism, plant body itself haploid. அங்க அப்ப மியோசிஸே நடக்காதா? நடக்கும். ஜைகோட்ல நடக்கும். ஜைகோட்டிக் மியோசிஸ் சொல்வோம். Carefully examine the flow charts of life cycles of algae that you have studied in class 11 chapter 3 to get a suitable answer. Algae plant body haploid. Algae la mitosis நடந்து male gamete female gamete இல்ல two types of gamete form ஆகும். ரெண்டு gamete fuse ஆனா zygote வரும். Zygote diploid. ஆனா algae யாரு? Haploid. திருப்பி algae haploid வரணும்னா zygoteல என்ன நடக்கணும்? மியோசிஸ் நடக்கணும், மியோட்டிக் டிவிஷன் நடக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு மைட்டாசிஸ் மியோசிஸ்னா கன்ஃபியூஷன் வராது. பட் மைட்டாட்டிக் மியோட்டிக்னா கன்ஃபியூஷன் வந்துடும். ரொம்ப சிம்பிள். மொதல் 3 லெட்டர் பாருங்க. MIT மைட்டாசிஸ், மைட்டாட்டிக் MIT மைட்டாசிஸ். MEI மியோசிஸ், மியோட்டிக். MEI மியோட்டிக் அப்படின்னு வந்ததுன்னா மியோசிஸ். ஞாபகம் வச்சுங்க, இங்க மியோசிஸ்னு கொடுத்துட்டாங்க. மியோட்டிக்னோ சில சமயத்துல சில இடங்கள்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக மியோட்டிக் அப்படின்னு கொடுப்பாங்க. மொதல் 3 லெட்டர் பார்த்துக்கங்க. MEIனா மியோசிஸ், MITனா மைட்டாசிஸ். ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது மியோசிஸும் நடக்கும் தான் ஆல்கேல. ஓகே. செவரல் ஆர்கானிசம் பிலாங்கிங் டு மொனிரா. மொனிரானா பாக்டீரியா, பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், மைக்கோபிளாஸ்மா, அவ்வளவுதான். Monera prokaryotes. Don't forget. Monera, fungi, algae, and bryophytes have haploid plant body. இவன் தெளிவா கொடுத்துட்டான். haploid plant body எங்கெல்லாம் இருக்கு? Monera, Monera bacteria, mycoplasma அவங்கெல்லாம், fungi, algae, bryophytes இவங்க எல்லாம் haploid plant body ஓட இருப்பாங்க. But organism belonging to pteridophytes, gymnosperm and angiosperms இவங்க அப்புறம் most of the animals including human beings, the parental plant body is diploid. So diploid விட்டுருங்க, haploid ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப haploid ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மீதி எல்லாம் diploidனு வந்துரும். மொனிரா, fungi, algae, bryophytes இவங்க எல்லாம் haploid, மீதி எல்லாம் diploid. Okay. It is observed that meiosis, the reduction division, has to occur if diploid body has to produce haploid gametes. எப்பவுமே gametes haploid தான். So gametes haploid produce பண்ணனும்னா plant body diploid இருக்குன்னா கண்டிப்பா meiosis நடந்தே ஆகணும் gamete formation அப்போ. So male gamete female gamete formation அப்போ mitosis நடந்து gamete formation நடக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் Monera, fungi, algae, bryophyte. meiosis நடந்து male gamete female gamete ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் மத்தவங்க எல்லாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இதுல சொல்றாங்க. இப்ப பிக்சர்ஸ் இருக்கு, இந்த டயக்ராம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஏ வந்து எர்த்வார்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த சைட்ல காக்ரோச் இருக்கு. மேல் ஃபீமேல் தனித்தனியா இருக்கு. மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. பில காக்ரோச். எர்த்வார்ம் வந்து ஹெர்மோஃப்ராடைட். ஓகேங்களா? ஹெர்மோஃப்ராடைட்னா என்ன? ஒரே ஆர்கானிசத்திலேயே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் டெஸ்டிஸும் இருக்கு, ஓவரியும் இருக்கு. சிம்பிள். பார்த்து பயப்படவே தேவையில்லை. அவன் இந்த டயக்ராம்ல என்ன சொல்றான்னு மட்டும் தெரிஞ்சுங்க. மேலும் ஃபீமேலும் ஒரே ஆர்கானிசம்ல இருக்கு, ஹெர்மோஃப்ராடைட், பைசெக்சுவல். பட் மேல் தனியா இருக்கு டெஸ்டிஸோட, காக்ரோச்ல ஃபீமேல் தனியா இருக்கு ஓவரியோட. ஓவரி தனி ஆர்கானிசம், டெஸ்டிஸ் தனி ஆர்கானிசம். மொனேஷியஸ், யூனிசெக்சுவல். ஓகே. நெக்ஸ்ட் சீல பாருங்க. கேரா. கேரா தானே இது? இது கேரா தானே சீல இருக்கிறது? கேரா. மொனேஷியஸ் பிளான்ட். மொனேஷியஸ் பிளான்ட்னா சேம் ஆர்கானிசம்ல ஊகோனியம், ஆந்த்ரிடியம். ஆந்த்ரிடியம்னு வந்தா மேல் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் சேம் பிளான்ட்ல இருக்கு. சரி. அடுத்து டயேஷியஸ் பிளான்ட்னா மேல் ஃபீமேல் தனியா இருப்பாங்க. மார்கேன்ஷியா. மார்கான்ஷியால ஆல்கே தான், சாரி பிரையோஃபைட்ஸ். மார்கான்ஷியா இஸ் பிரையோஃபைட்ஸ். ஆர்கிகோனியோஃபோர், ஆந்த்ரிடியோஃபோர் தனித்தனியா இருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர், ஸ்வீட் பொட்டேட்டோ.
ஒரே ஃப்ளவர்லயே ஆண்ட்ரீஷியம் இருக்கு, கைனீஷியம் இருக்கு. பைசெக்சுவல் ஃப்ளவர். அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. இந்த கேரா டயக்ராம் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, குரோமோசோம் நம்பர் இன் மியோசைட்ஸ். மியோசைட்ஸ்னா அதுல தான் வந்து மியோசிஸ் நடக்க போகுது, இனிமே தான் நடக்க போகுது மியோசைட்ஸ்ல. மியோசைட்ஸ் யூஸ்வலி அந்த கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ண போற செல்ஸ். அப்ப மியோசைட்ஸ்ல மியோசிஸ் நடக்க போகுது. மியோசைட்ஸ் டிப்ளாய்டா இருக்கும். அண்ட் கேமிட்ஸ் ஹாப்ளாய்ட் ஆஃப் சம் ஆர்கானிசம் ஃபில் இன் த பிளாங்க் ஸ்பேசஸ் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நீட்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மியோசைட்ஸ் ஆர் ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா? போத் ஹாப்ளாய்ட் டிப்ளாய்டா? நன் ஆஃப் தி அபவ். டிப்ளாய்ட். அவன் தெளிவா கொடுத்துட்டான், டிப்ளாய்டா தான் இருக்கும். மியோசைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிப்ளாய்ட். அதுல இருந்து தான் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துட்டா பாருங்க, 46னா 23, மியோசைட் 2n, அதுல 2n, அப்ப கேமிட்னா 2n/2, அதுதானே n. ஈஸியா இந்த ஃபார்முலா வச்சு படிச்சிடலாம்ல. என்ன போய் ஃபார்முலா இருக்கிறதுல பாதி. 46னா 23, 12னா 6, அப்ப 21னா இங்க டபுளா இருக்கும் 42. 78னா அதுல பாதி எவ்வளவு? 34. இல்ல 34 இல்ல 39, 39. ஓகே, அப்ப 19னா 19 2ஆல மல்டிப்ளை பண்ணா 38. ஆமா, 8னா 4, 630னா 60, 12, 1660, 34னா 17, 12னா 6, 20னா 10. அப்படியே லெஃப்ட் சைட்ல இதுல டபுளா இருக்கணும், இதுல அதுல பாதியா இருக்கணும். 24னா அதுல டபுள் 48, 380ல பாதி 190. 190. 8ல டபுள் 16. முடிஞ்சிச்சு, ஈஸியா ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஆனா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹியூமன் பீயிங்க்கு என்ன, ஹவுஸ் ஃப்ளைக்கு என்ன, ரேட்டு, டாகு, கேட்டு, ஃப்ரூட் ஃப்ளை, ஓஃபியோகிளாசம் தான் ஹையஸ்ட். ஹையஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல. அப்புறம் லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரூட் ஃப்ளைல தான் லீஸ்ட் இவங்க கொடுத்துருக்கிறதுலயே. ஆமா, ஃப்ரூட் ஃப்ளை ஹையஸ்டும் லீஸ்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். ஓஃபியோகிளாசம் ஃபர்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபர்ன் அப்படின்னா டெரிடோஃபைட்னு இருக்கும். ஃபர்ன் அப்படின்னா டெரிடோஃபைட், மறந்துடாதீங்க. டெரிடோஃபைட்டிக் பிளான்ட் தான் ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் லீஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் நமக்கு ஹியூமன் பீயிங், அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தான், அது ஞாபகம் வச்சுப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். In diploid organisms, specialized cells called myocytes, gamete mother cells. எப்பவுமே மதர் செல்ஸ் வந்து டிப்ளாய்டா இருக்கும். கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ற மதர் செல்ஸ் தான் மியோசைட்ஸ். இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இடையில பிராக்கெட்ல கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்துக்குங்க. மியோசைட்ஸ் அப்படிங்கிறவங்க கேமிட் மதர் செல். மதர் செல்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிப்ளாய்ட். எங்க மதர்னு வந்தாலும் ஸ்போர் மதர் செல், கேமிட் மதர் செல். மதர் செல்னு வந்துன்னா டிப்ளாய்டா இருக்கும். மதர் cells அப்படிங்கிறது diploid. Undergo meiosis. At the end of meiosis, only one set of chromosomes gets incorporated into each gamete. Carefully study table 1.1 and fill in the diploid and haploid chromosome number of organism. Is there any relationship in the number of chromosomes of meiocytes and gametes? Yes, there is a relationship. என்ன relationship? Meiocytesல இருக்கிறத விட gametesல பாதியா குறைஞ்சிரும். அதான். ஓகே, gamete transfer இப்ப பார்க்கணும். கேமிட் டிரான்ஸ்ஃபர் நாளைக்கு பார்க்கலாங்களா? எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுங்க. இல்ல, கேமிட் டிரான்ஸ்ஃபர் முடிச்சிடலாம், கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். கேமிட் டிரான்ஸ்ஃபர் முடிச்சிடலாம். ஓகே, ஆஃப்டர் தேர் ஃபார்மேஷன் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் மஸ்ட் பி பிசிக்கலி brought together. முதல்ல பக்கத்துல வந்தா தானே இங்க ஃபியூஷனே நடக்க முடியும். அதான் brought together to facilitate fusion, fertilization. Have you ever wondered how the gametes meet? Gametes எப்படி மீட் பண்ணுது? In a majority of organism, male gamete is motile and female gamete is stationary. Stationaryனா மூவ் பண்ணாம இருக்கிறது தான் ஸ்டேஷனரி. ஒரே இடத்துல பர்மனண்டா இருக்கிறது தான் ஸ்டேஷனரி. மோஸ்ட்லி மேல் கேமெட் தான் மூவ் பண்ணி போகும், மொட்டைலா இருக்கும். ஃபீமேல் கேமெட் வந்து ஸ்டேஷனரி, மூவ் பண்ணாம இருக்கும். Exceptions are a few fungi and algae in which both type of gametes are motile. ஒன்னு ரெண்டுமே மூவ் பண்ணும், இல்லனா ஃபீமேல் மூவ் பண்ணாது, மேல் மட்டும் மூவ் பண்ணி போவாங்க. ஓகே, there is a need for a medium through which the male gamete move. யூசுவலா பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம், அது ஏரா இருக்கலாம், விண்டா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர்ல தெளிவா படிப்போம். In several simple plants like algae, bryophytes and pteridophytes, water is the medium. First
கேமிட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாட்டர் தான் மீடியமா இருந்துச்சு. அதனாலதான் பிளான்ட்ஸ் முதல்ல வாட்டர்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கே வரும். அண்ட் a large number of male gametes, however, failed to reach the female gametes waterல. To compensate this loss of male gametes during transport, the number of male gametes produced in several thousands times the number of female gametes produced. So when compared to number of female gametes, male gametes வந்து several thousand பல்லாயிரக்கணக்கில் அதிகமா ப்ரொடியூஸ் ஆனாதான் தண்ணியில ஸ்விம் பண்ணி ஃபீமேல் கேமெட்டை பார்த்து டிராவல் பண்ணி போகும்போது எக்கச்சக்கமா டெஸ்ட்ராய் ஆகும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சக்சஸ்ஃபுல்லா போய் அதை மீட் பண்ணணும். அதுக்காக அதிகமான மேல் கேமெட்ஸ் எப்பவுமே ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், இன் சீட் பிளான்ட்ஸ் போலன் கிரைன்ஸ் ஆர் த கேரியர்ஸ் ஆஃப் மேல் கேமெட்ஸ். இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய குழந்தைகளுக்கு உள்ள டவுட் என்னன்னா, இல்ல கன்ஃபியூஷன் என்னன்னா, போலன் கிரைன்ஸ் ஆர் மேல் கேமெட்ஸ் நினைச்சுக்குவாங்க. போலன் கிரைன்ஸ் ஆர் மேல் கேமிட்டோ ஃபைட். கொஸ்டின்ல கேட்பான், அடுத்த சாப்டர்ல தெளிவா படிப்போம். மேல் கேமிட்ட கொண்டு போறவன், மேல் கேமிட்ட கேரி பண்ணிட்டு இருக்கவன் தான் மேல் கேமிட்டோ ஃபைட். ஃபைட், PHYTE, ஃபைட்னா பிளான்ட், PHYTE பிளான்ட். போலன் கிரைன் இஸ் ஜஸ்ட் லைக் எ பிளான்ட். ஆனா அங்க எது கிடையாது, குளோரோஃபில் பிக்மெண்ட் குளோரோபிளாஸ்ட்ல கிடையாது. தே ஜஸ்ட் லைக் ஒரு அவங்க கேரியர் ஆஃப் மேல் கேமிட், அவ்வளவுதான், மறந்துடாதீங்க. மேல் pollen grain மேல் கேமெட் கிடையாது. மேல் gametophyte, they carry male gametes and pollen grains are haploid. மறந்துடாதீங்க. சரி, pollen grains are the carriers of male gametes and ovule have the egg. ovule குள்ள egg இருக்கு. அப்ப ovule யாரு? ovule யாருங்கிறது இருக்கட்டும், அது ஸ்பொராஞ்சியம், மெகா ஸ்பொராஞ்சியம். ovule தயவு செய்து ஃபீமேல் gametophyte சொல்லிடாதீங்க. ஓவியல் வந்து ஸ்பொராஞ்சியம்னு சொல்லுவாங்க, மெகா ஸ்பொராஞ்சியம். எம்ப்ரியோ சாக் தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். எம்ப்ரியோ சாக்குள்ளதான் ஆக்சுவலி எக் இருக்கு. இவங்க ஓவியலுக்குள்ள எக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, NCERTல தான் சொல்லியிருக்கிறான். பட் ஆக்சுவலி எக் எங்க இருக்கு? எம்ப்ரியோ சாக்குள்ள இருக்கு. ஓவியலுக்குள்ள எம்ப்ரியோ சாக்குள்ளதான் எக் இருக்கு, மறந்துடாதீங்க. ஸோ போலன் கிரைன்ஸ் produced in anthers therefore have to be transferred to the stigma before it can lead to fertilization. So ஒரே ஃப்ளவரா இருந்தா கூட, டிஃப்ரெண்ட் ஃப்ளவரா இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஈவன் இட் இஸ் பைசெக்சுவல் ஃப்ளவர், இந்த ஆந்தர்க்குள்ள ஃபார்ம் ஆகிற போலன் கிரைன் ஸ்டிக்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஈவன் அது பைசெக்சுவல் ஃப்ளவரா இருந்தா கூட. அப்ப யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னா இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும், ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவருக்கே போகணும். கிராஸ் பாலினேஷனா இருந்தாலும் வேற ஃப்ளவருக்கு போகணும் pollen grains. Okay. In bisexual self-fertilizing plants, example பாத்துக்கங்க. இவங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கே நமக்கு கஷ்டம். இதுல மாடியூல்ஸ், இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது, நமக்குலாம் நாலேஜே இல்லைன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸாம்பிளும் லிஸ்ட் அவுட் போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு புக்ல இருக்க எக்ஸாம்பிள், புக்ல இருக்க டயக்ராம் தான் நம்ம எக்ஸாம் நீட்டுக்கு வரும், அதுல டவுட்டே இல்லை. சரி, செல்ஃப் ஃபர்டிலைசிங் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பீஸ். ஒரே ஒரு பிளான்ட் தான் பீ. இப்போ இங்க பீ, பட்டாணி செடி, பீ பிளான்ட்ஸ். Transfer the pollen grains to the stigma is relatively easy as anthers and stigma are located closely to each other. So pea plantல ஆந்தரும் ஸ்டிக்மாவும் closely located, ஈஸியா pollen grain அப்படியே ஆந்தரை விட்டு வெளியே வந்து ஸ்டிக்மால போய் விழுந்துரும். ஓகே. pollen grain soon after they shed. pollen grain வந்து ரிலீஸ் ஆகுது, ஆந்தர்ல இருந்து ரிலீஸ் ஆகுறது தான் ஷெட். கம் இன் கான்டாக்ட் வித் த ஸ்டிக்மா, இதுல பீ பிளான்ட்ல. பட் இன் கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன் பீ பிளான்ட் வேலை முடிஞ்சிச்சு. கிராஸ் பாலினேஷன்ல இன்க்ளூடிங் டயேஷியஸ் பிளான்ட், டயேஷியஸ்னா யாரு? டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். மேல் ஃப்ளவர் மேல் பிளான்ட்ல இருக்கான், ஃபீமேல் ஃப்ளவர் ஃபீமேல் பிளான்ட்ல இருக்கா. பப்பாயா, பாம் ட்ரீ, இதெல்லாம் டயேஷியஸ். A specialized event called pollination facilitates transfer of pollen grain to the stigma. Pollination na transfer of pollen from anther to stigma ன்னு படிச்சிருப்பீங்க. ஆந்தர்ல இருந்து pollen grain ஸ்டிக்மால போய் விழுகிறது தான் pollination. Pollen grains germinate on stigma. ஸ்டிக்மால pollen grain விழுந்ததும் germinate ஆகி pollen tube ஃபார்ம் ஆகும். And pollen tube carrying male gametes reach the ovule and discharge the male gametes near the egg. இங்க என்ன சொல்ல வராங்க? See,
கொஞ்சம் பெருசா வரைஞ்சிக்கலாம். போலன் கிரைன் வந்து இங்க விழுந்துட்டான். ஓகேங்களா? சரி, இப்போ போலன் டியூபை இவன் ஃபார்ம் பண்றான். போலன் கிரைன் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும்போது போலன் கிரைன்ல இருந்து மேல் கேமெட் எங்க வந்துருச்சு? இந்த இடத்துல இருக்கு. சரி, இப்போ எம்ப்ரியோ சாக் இங்க இருக்கான். எம்ப்ரியோ சாக்ல எக் அப்பேரட்டஸ் இங்க இருக்கான். ஆன்டிபோடல்ஸ் இங்க இருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம எம்ப்ரியோ சாக் சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த போலன் டியூப் இப்படியே வளர்ந்து வந்து சினர்ஜிட்ஸ் வழியா உள்ள போய் உள்ள மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணிடுவான். ஒரு மேல் கேமெட் எக்கோட ஃபியூஸ் ஆகும், இன்னொரு மேல் கேமெட் இந்த செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும். இதுதான் ஃபர்டிலைசேஷன். மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகுது இல்லையா? இதுதான் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த டியூப் போலன் டியூப் அப்படியே வளர்ந்துகிட்டே வந்து எம்ப்ரியோ சாக்குள்ள போய் மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்றான் அப்படிங்கிறத இவங்க சிம்பிளா லைன்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, கவனிங்க. பட் போலன் கிரைன் வந்து இங்க விழுந்துட்டாலே பாலினேஷன் முடிஞ்சு போச்சு. போலன் கிரைன் ஸ்டிக்மால விழுந்துட்டாலே பாலினேஷன் முடிஞ்சு போச்சு. ஓகே, pollen grains germinate onto the stigma. Pollen tube carrying the male gametes reach the ovule and discharge the male gametes near the egg. In dioecious animals, since male and female gametes are formed in different individuals, the organism must evolve a special mechanism for gamete transfer. Animals பொறுத்த வரைக்கும் gamete transferக்கு ஒவ்வொரு அனிமலும் ஸ்பெஷல் மெக்கானிசம் வந்து டெவலப் பண்ணிக்குவாங்க. சக்சஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கம்மிங் டுகெதர் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் most critical element in the sexual reproduction, the fertilization. So male gamete female gamete பக்கத்துல வந்தாதான் most important critical event, critical most important. அது நடக்கலன்னா ஒண்ணுமே கிடையாது. So most critical event in sexual reproduction யாருன்னா fertilization நடக்கும். ரெண்டு பேரும் க்ளோஸா வந்தாதான் அதுக்கான ஆவணை செஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்டிலைசேஷன்ல இருந்து நாளைக்கு பார்த்து இந்த சாப்டர் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோங்க. நாளைக்கு முடிச்சிடலாம், அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஐ ஃபீல் சம் வாட் டயர்ட். அதனால நாளைக்கு இந்த சாப்டரை கண்டிப்பாக முடிச்சுப்போம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். இன்னைக்கு நடத்தினதுல கூட டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நாளைக்கு கேளுங்க, பிகாஸ் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல்.